மிதிலா செல்வச் செழிப்பில் குளித்த நகரம். பெரிய கோட்டைகள், தங்கக் கம்பங்கள், கலை, கலாச்சாரம், யானை குதிரை அணிவகுப்புகள், எங்கும் பண்டிகை உணர்வு. அந்த நகரின் அரசர் ஜனகர், நீதியிலும் ஞானத்திலும் புகழ்பெற்ற மன்னன். அவரது அரண்மனையில் ஒரு சிறுமி பிறக்கிறாள். பெயர் ஊர்மிளை. அழகு, அறிவு, பணிவு மூன்றும் கலந்த தெய்வீக குழந்தை. சீதாவின் இளைய சகோதரி. சிறுவயதில் ஊர்மிளை எப்போதும் கண்ணோட்டம் கொண்டவள். அவள் கற்றது வெறும் கல்வி அல்ல, சித்தர்களிடம் ஆன்மீகமும், கலைஞர்களிடம் இசையும், அரசவையில் அரசியலும் கற்றாள். அவள் சிரிப்பு கூட ஒரு இசையாக இருந்தது. சீதாவுடன் விளையாடிய தருணங்கள், சிறுவயது கதைகள், மாலை பொழுதின் பாட்டுகள், தோழமையின் நகைச்சுவைகள் மிதிலா அரண்மனையின் சுவர்களில் ஒலித்துக் கொண்டிருந்தன. அந்த நாட்களில் மிதிலாவில் பெரிய நிகழ்வு, சீதா ஸ்வயம்வரம். ராமர் வந்தார், சிவபெருமானின் வில்லை குனிந்து முறித்தார். அந்த காட்சி முழு அரசவையையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சீதாராமரின் திருமணம் நடந்த அதே நாளில் லக்ஷ்மணன் ஊர்மிளையின் திருமணமும் நடைபெற்றது. மிதிலா மாளிகை முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. இரண்டு சகோதரர்களும் ஒரே நாளில் வாழ்வை இணைத்துக் கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு அயோத்தியின் வளமான அரண்மனை. சீதா ஊர்மிளை இருவரும் சேர்ந்து இருந்த நாட்கள் ஒரு அற்புதமான சகோதரி பந்தம். ஆனால் விதி வேறு பாதையை காத்திருந்தது. ஒரு நாள் தரசரதனின் உத்தரவு. ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். சீதா ராமருடன் செல்ல தீர்மானித்தாள். அந்த நிமிடம் ஊர்மிளையின் உள்ளம் உடைந்தது. என் அக்கா போகிறாள், என் கணவனும் போகிறானா, நான் தனிமையில் எப்படி வாழ்வேன்? லக்ஷ்மணன் ராமருக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாரானான். ஆனால் ஊர்மிளையின் மனதில் புயல். அவள் கண்களில் கண்ணீர். கணவனின் அன்பு இல்லாமல் நான் எப்படி தினங்களை கடப்பேன்? அந்த இரவு நட்சத்திரங்கள் மின்னும் நேரத்தில் நித்திரை தெய்வம் தோன்றியது. ஊர்மிளையே, உன் மனதில் கலக்கம் தெரிகிறது. உன் கணவன் 14 ஆண்டுகள் விழித்திருக்க வேண்டுமா? ஊர்மிளை, ஆம், அவன் ஓயாமல் ராமரை பாதுகாக்க வேண்டும். அதற்காக என் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன். அவள் தனது நித்திரையை தியாகம் செய்து லக்ஷ்மணனுக்கு கொடுத்தாள். அந்த நாள் முதல் லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் ஒரு கனவும் தூங்காமல் ராமரையும் சீதையையும் பாதுகாத்தார். அதே நேரத்தில் ஊர்மிளை 14 ஆண்டுகள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். அரண்மனையில் அவளது உருவம் ஒரு உயிருடன் இருக்கும் சிலை போல் இருந்தது. தினமும் தாசிகள் வந்து அவளை பார்த்து, எத்தனை பெரிய தியாகம் என்று மெல்ல சொல்வார்கள். அவள் கனவில் கூட லக்ஷ்மணனின் முகத்தை மட்டுமே கண்டாள். அவளது உள்ளம், அன்பு, காதல் அனைத்தும் கனவில் உயிர் பெற்றன. அந்த 14 ஆண்டுகளில் ஊர்மிளை தனிமைப்பட்டவள் அல்ல. அவளது தியாகம் முழு அரண்மனைக்கும் முழு நாட்டுக்கும் ஒரு உயிர் ஊட்டியது. பெண்கள் பொதுவாக அன்பை தியாகம் செய்பவர்கள். ஆனால் ஊர்மிளை செய்தது தூக்கத்தின் தியாகம். அது உலகில் அரிதான ஒன்று. ஒரு பெண் தனது கணவனின் கடமையை நிறைவேற்றுவதற்காக தனது உடல் ஓய்வையே விட்டுவிட்டாள். இந்த உண்மை மறைக்கப்பட்ட கதையாகவே இருந்துவிட்டது. 14 ஆண்டுகள் கழித்து ராமர், சீதா, லக்ஷ்மணன் திரும்பினர். அந்த தருணத்தில் ஊர்மிளை கண்களை திறந்தாள். முதலாவது கண்ணீர் அவளது கன்னத்தில் வழிந்தது. அவள் கணவன் லக்ஷ்மணனை பார்த்தாள். அவளது கண்கள் சொன்னது, நீ ராமருக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாய், நான் உனக்காக என் தூக்கத்தை அர்ப்பணித்தேன். அந்த அமைதியான பார்வை, அந்த கணவனும் மனைவியும் பகிர்ந்த பந்தம் சொற்களால் வர்ணிக்க முடியாதது. ஊர்மிளை மறைக்கப்பட்ட வீராங்கனை. அவள் செய்த தியாகம் ராமாயணத்தில் பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் அவள் இல்லாமல் ராமாயணம் முழுமையடையாது. அவளது கதை நம்மை கற்பிக்கிறது, பெண்கள் குடும்பத்தையும் கடமையையும் காதலையும் ஒரே நேரத்தில் சமநிலையாக்க முடியும். தியாகம் என்றால் அது வெறும் போர்க்களத்தில் நிகழ்வது மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் அமைதியான உள்ளத்திலும் அது நிகழலாம். இன்று நாம் ஊர்மிளையை நினைவு கூறும்போது அவளது கண்கள், அவளது அன்பு, அவளது நித்திரை அனைத்தும் நம் மனதில் ஒரு ஆன்மீக தீபமாக பிரகாசிக்கிறது. நன்றி ஊர்மிளையே, மறைக்கப்பட்ட வீராங்கனையாக இருந்தாலும் எங்கள் இதயங்களில் நீ எப்போதும் அழியாத நினைவாக வாழ்கிறாய்.